கடல் பயணம் செஞ்சு நெடுந்தீவுக்கு வந்து இப்போ ஒரு திடீர் பிரச்சனை நெடுந்தீவு போகிறதுல இல்லை அவ்வளோ சிரமமாக இருக்குன்னு சொல்லலாம். கொண்டு வந்த சாமான்லாம் வாங்கல வை பண்ணி இதெல்லாம் வந்து நயனாதேவிக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலியூடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான இறங்குதுறையாக இருக்கின்ற குறிகட்டுவான இறங்குதுறையில் வந்து நிற்கிறோம். முக்கியமாக யாழ்ப்பாணத்திய தீவு பகுதிகளிலே நயினாதீவு, அது மட்டும் இல்லாமல் நெடுந்தீவை இணைக்கின்ற ஒரு முக்கியமான பழமையான துறைமுகம் இந்த துறைமுகம். இந்த துறைமுகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தீவுகளிலே வந்து மிக ஒரு பெரிய தீவாகவும் அதோட நீண்ட தூரம் நாங்கள் பயணம் செய்து போகக்கூடிய ஒரு தீவாகவும் இருக்கின்ற நெடுந்தீவுக்கு வந்து நாங்கள் போகிறோம். பல நூற்றாண்டு கால வரலாற்றை வந்து தன்னகத்தை கொண்டிருக்கிற இந்த தீவு இன்று வரைக்கும் நிறைய பல வரலாற்று சின்னங்களை இந்த தீவு முழுவதுமே பறந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் எந்த பாகங்கள்லையுமே பார்க்க முடியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த தீவுக்கு வந்து நாங்கள் போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2026 கால பகுதியில் இந்த கடல் பயணம் பல தசாப்த காலங்களாகவே வந்து மக்கள் ஒரு சவால் நிறைந்த கடல் பயணத்தினூடாகத்தான் இந்த தீவுக்கு வந்து ஆக்கள் போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். இந்த சவால் நிறைந்த கடல் பயணம் வந்து அந்த அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெடுந்தீவில் இறங்கி அங்கே ஒரு சில விஷயங்களை அப்படியே பார்ப்போம். நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் காட்ட முடியாது, அதால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களாக தனித்தனி காணொலியாக வந்து போடுவோம். இப்போ வாங்க இந்த காணொலிகளை வந்து போவோம். யாழ்ப்பாண நகரத்திலிருந்து எங்களுடைய இந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது. மொத்தமாக 45 கிலோமீட்டர் தூரம் யாழ் நகரத்திலேருந்து நெடுந்தீவு, குறிப்பாக 38 கிலோமீட்டர் நாங்கள் தரைவழி பயணத்தையும், அது மட்டும் இல்லாமல் 7 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கடல் வழி பயணத்தையும் வந்து செய்யணும். இப்போ நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கின்ற இந்த வீதி வந்து பண்ணை வீதி. பண்ணை வீதியூடாக நாங்கள் போகிறோம். வாங்கப்படியே தொடர்ச்சியாக இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் வேலனை தீவை வந்து தாண்டி புங்குடுதீவுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம். புங்குடுதீவுக்குள்ளே வரைகளிலே புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய இந்த நுழைவாயில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்து கொண்டு இருக்குது. அப்படி நாங்கள் போகிற பாதைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி எங்களுடைய பயணத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் குறிகட்டுவான் இறங்குதுறையை வந்து வந்தடைஞ்சிட்டோம். இப்போ இந்த இறங்குதுறை புனரமைப்பு வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. பல தசாப்த காலங்களாக இந்த தீவு பகுதிகளை இணைத்த இந்த வீதி, அதே மாதிரி இறங்குதுறையில் வந்து நீண்ட காலங்களாக புனரமைப்பு வேலைகள் செய்யப்படாமல் இருந்தது. போன வருடம் 10ஆம் மாதம் இப்போ வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த புனரமைப்பு வேலைகளை ஆரம்பித்து இப்போ 5 மாதங்களாக வேலைகள் நடந்து எவ்வளவு தூரங்கள் வேலைகள் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லி பாருங்க. முக்கியமாக இந்த பாதைகள், இந்த இறங்குதுறையின் ஊடாகத்தான் இந்த தீவு பகுதிகளுக்கு அனைத்து பொருட்களுமே வந்து போய் சேர்ற முக்கியமான இந்த இடம். அதோட கடல் சீற்றங்கள், காலநிலைகள் காரணமாக எல்லாமே வந்து பலதடைஞ்சு போயிருந்தது. அதோட கனரக வாகனங்கள் எல்லாமே இந்த இறங்குதுறையை கிட்ட கொண்டு போய் இந்த சல்லிகள் மண்ணுகள் எல்லாம் தீவு பகுதியில் கொண்டு போகாத ஒரு இப்போ இயலாத ஒரு நிலைமையில் வந்து மக்கள் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ புனரமைப்பு வேலைகள் நடந்திருக்கிறதால இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த மக்களுடைய பயணங்கள் இந்த வீதிகளின் ஊடாக இலகுவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் போவோம். இந்த இடத்துல மக்களை ஏற்றி வந்த பேருந்துகள் நிற்குது. அதோட இப்போ விடிய நாங்கள் வந்திருக்கிறதால நிறைய பேர் படகுகளுக்காக காத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க அப்படி போய் பார்ப்போம். இறங்குதுறையில் விடிய காலமாக நிறைய பேர் வந்து போட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக முக்கியமாக அதிகமாக நிற்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீவு பகுதிகளுக்கு வேலைக்கு போகிற ஆக்கள், குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தர், டீச்சர்ஸ் மேர் எல்லோரும் வந்து இந்த இடங்களில் படகுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய பயணம் இந்த தீவுகளை நோக்கி இருக்குது. இதோட இன்னும் விடியங்கால தீவுகளுக்கு பொருட்கள் வந்து கொண்டு போகின்ற வேலைகள் வந்து நடைபெறுகின்ற. முக்கியமாக கொண்டு போகின்ற பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மணல்கள், அதே மாதிரி சல்லிகள், அதுகளெல்லாம் போட்டுகள் தான் நாங்கள் ஏற்றி கொண்டு போகினோம். அந்த வேலைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. இதெல்லாம் ஆக்கள் சல்லிகள் கொண்டு போகிற உருவாக்கல். இதுக்கு இல்லாமல் இந்த மணல், இந்த போட் ஃபுல்லாக மணல் இருக்குது. இப்படித்தான் ஆக்கள் கட்டுமான பொருட்களை கொண்டு போய் இந்த தீவு பகுதிகளில் கட்டுற வேலைகளை வந்து செய்வினோம். இப்போ நாங்கள் படகுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை மணிக்கு இப்போ படகு வருதுன்னு சொல்லி தெரியல. வந்து ஒன்று நிற்கிது அப்படின்னு சொல்லினோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லி. இப்போ இதில் ஒரு படகு கொண்டு மக்களை ஏற்றி கொண்டு வருது. படகு ஃபுல்லாகவும் நிறைய மக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நெடுந்தீவில் இருந்தால் இந்த படகு வருது போடாக்கு. படகு வந்ததுக்கு பிறகு இப்படி போயிட்டு கிட்ட போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படகு நெடுந்தீவுக்குரிய படகு, நெடுந்தீவுக்கு பயணம் செய்கிற படகு. அங்கேருந்து விடிய வேலைக்கு வெளிக்கிட்ட படகு இப்போ தான் இங்கே குறிகாட்டுவானுக்கு வந்திருக்கு. திருப்பி இதே படகு தான் குறிகாட்டுவான்லேருந்து திருப்பி நெடுந்தீவுக்கு போகும் அப்படின்னு சொல்லினோம். நாங்களும் பயணிக்க போகின்ற படகு இந்த படகாகத்தான் இருக்கும். விடியன்ற வழியாக நிறைய பேர் இங்கால வேறு தேவைகளுக்கு வாரத்துக்காக படகு ஃபுல்லாக வந்து ஆக்கள் தான். இப்போ ஒரு திடீர் பிரச்சனை நடந்து போகிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயணம் பண்ணாலே பிரச்சனையில் வந்து வாரது வளமை தான். நாங்கள் நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு வந்தது காலம் 8 மணி. இப்போ 8 மணிக்கு படகு கொண்டு வந்து போகுது. அந்த படகுல போக வேண்டிய நாங்கள்
போகலாம் நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்தது வந்து நான் 5 பேர் வந்து நாங்கள் 3 பைக்கில் வந்து நாங்கள் பைக்கும் கொண்டு போனால் தான் நாங்கள் அங்கே உள்ளுக்கு ஓடி பிரிஞ்சு நாங்கள் இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் விடி 8 மணி படகுல பைக் வந்து கொண்டு போகலாதான். அப்போ அதால் 2:30 மணி படகுல தான் பைக்கில் கொண்டு போகலாம்னு சொல்லினோம். நாங்கள் இப்போ அந்த படகுல தான் பயணம் செய்யணும் போடாது 2:30க்கு. அப்போ அது மட்டும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் தொடர்ச்சியாக பாவம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். விடிய நிறைய பேர் பல தேவைகளுக்காக படகுல ஃபுல்லாக ஆக்கள் வந்து போவினோம். அதால் நாங்களும் அந்த படகுகளில் பைக்கை கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்கவும் இயலாது. ஏன்னா பாருங்க படகு ஃபுல்லாக ஆக்கள்லாம் இருக்கணும். கீழே பைக்கில் விடுறதுக்கான இந்த இடங்களும் இல்லை. அதால் நாங்கள் அவைகள் சொன்ன விஷயங்களை கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி 2:30 படகுல போகணும்னு சொல்லி தான் இப்போ நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி. இந்த இடத்துல இன்றைய தினம் நிறைய பௌத்த பிக்குகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் நைனாதீவுக்கு வந்து பயணம் செய்ய போயின போடாக்கு அங்கே இருக்கின்ற அவர்களுடைய இந்த நாகதீப ரஜமகா விகாரக்கான பயணத்தை அவர்கள் இந்த இடத்துலேருந்து தொடங்கினோம். இந்த இடத்துலேருந்து தீபபோகத்தில் போகிறதுக்கு மக்களுக்கு படகு சேவைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த பௌத்த பிக்குகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஏன்னு சொன்னால் நாகதீபத்துக்கு என்று சொல்லி அந்த விகாரைக்குரிய படகொண்டு தனியாக வந்து ஓடுது. இப்போ அந்த படகுலாம் இவையில் ஏறிக்கொண்டிருக்கிறேன். இவையில் இலகுவாக இந்த இடத்துலேருந்து அவைகள் இடத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். மக்களும் அதே சவால்களை தான் எதிர்கொண்டு கொண்டிருக்கணும்ன்றதை கூறிக்கொண்டு நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய நேரத்தை வெயிட் பண்ணுவோம். இப்போ நேரம் சரியாக 2 மணி. நாங்கள் விடி 8 மணி படகுக்கு ஏன் போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு காரணம் சொல்லியிருப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து குறிப்பாக 32 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்து நாங்கள் இப்போ இந்த படகுல 2 மணிக்கு ஏறி இருக்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் 8 கிலோமீட்டர் கடல் பயணம் செஞ்சு நடந்துக்கு வந்து பயணம் செய்ய போகிறோம். இப்படியே தொடர்ச்சியாக எங்களோட இந்த கடல் பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லாருமே வந்து பைக்குகளை ஏற்றி கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாண பிரதேசங்களில் இருந்து தான் இங்கே சாமான்கள் வந்து போகிறது. அதால் ஆக்கள் தண்ணி காணுகளில் இருந்து நிறைய சாமான்கள் ஆக்களை விட நிறைய சாமான்கள்லாம் படகுகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பயணிக்கிற படகுல இருக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கடைகளுக்கு ஆக்கள் விற்கிறதுக்காக அரிசிகள் கொண்டு போய் விஜித அரிசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பைக்குகள் அதோட தண்ணி போத்தலில் இருந்து நினைக்கிறேன் இதுகள் எண்ணெய் கேனுகளாக இருக்குன்னு சொல்லி எண்ணெய்களில் இருந்து வாழைக்குட்டி வரைக்கும் இங்கே இருந்து இந்த குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக இவ்வளவு பொருட்களையும் கொண்டு போயினோம். விடிய நாங்கள் பயணிக்க முடியாமல் போன அந்த படகு வடதாரகை அப்படின்னு சொல்கிறது. இங்கே குறிகாட்டுவானிலிருந்து இலவசமாக படகு சேவைகள் நடைபெறுகின்றது. அதில் ஒரு படகு தான் அந்த படகு. குறிப்பாக அரச உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் அந்த படகுல தான் பயணம் செய்யணும். அது மாதிரி குமுதினி படகு அப்படின்னு சொல்லி இருக்குது, வடதாரகை நெடுந்தாரகை அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் இந்த படகு கரிகாலன் அப்படின்னு சொல்லி இது இப்போ தனியார் ஒரு ஆள்ற படகு. இதுக்கு நாங்கள் கட்டணம் செலுத்தி தான் பயணம் செய்யணும். இந்த பிரியாபுர படகுகளில் அதிகமான மக்கள் வாரதால் எங்களால் பைக்கில் வந்து அதில் கொண்டு போயிடலாது. அதுதான் நாங்கள் போகாததுக்குரிய முக்கியமான காரணம். ஆனால் அப்படி இருந்தும் பல சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆனால் அந்த கிடைச்ச இடைவெளியில் உங்களுக்கு நாங்கள் நைனாதீவு அதோட நைனாதீவு கிராமம் சம்மந்தமான ஒரு காவலியை வந்து எடுத்துருக்கிறோம். அதையும் பதிவு செய்யும். மறக்காம அதையும் வந்து பாருங்க. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் நெடுந்தீவு பயணத்தை பார்ப்போம். பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏனைய தீவுகளை விடவும் இந்த நெடுந்தீவுக்கு நிறைய வெள்ளக்காரர் வந்து சுற்றுலா பயணிகளாக வாரது அதிகம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்தில் குறிப்பாக நெடுந்தீவை பொறுத்தளவில் நீண்ட காலமாக நீண்ட நூற்றாண்டுகளாக ஐரோப்பியருடைய ஆட்சி காலத்துக்குள்ளே இருந்தது. அதனால் முக்கியமாக உள்ளாந்தருடைய மரபுரிமை சின்னங்கள் நிறைய அங்கே காணப்படுது. அந்த அவையுடைய கட்டடங்களாக இருக்கலாம், ஒரு சில முக்கியமான பகுதிகள் அங்கே இருக்கிறதால அதிகளவு வெள்ளக்காரர்கள் இந்த தீவை நோக்கி சுற்றுலாவாக அங்கே பயணம் செய்கிறது கூட. இங்கே பாருங்க, நாங்கள் போகிற படகுல கூட இப்போ எத்தனை வெள்ளக்காரர்கள் வந்து வருகிறோம்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே ஆக்களம் வந்து ஏறி இருக்கணும். அவர்களும் சாதாரணமாக இந்த மக்கள் பயணிக்கின்ற படகுகள்லேயே பயணம் செய்யணும். ஒரு சில பேர் தங்களுக்காக தனியாக படகுகளை ஒழுங்கு செஞ்சு அதுலேயும் பயணிக்கிறது வந்து பலமை. ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய அனுபவத்துக்காக மக்கள் பயணிக்கின்ற இந்த படகுகள்லேயே இந்த வெள்ளக்காரர்களும் பயணம் செய்கிறத நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நைனாதீவுக்கு போகிற படகு. இப்போ இங்கே இந்த பார்க்கலே நைனாதீவு நாகபூசணி அம்மனுடைய கோபுரம் கூட மிக பிரம்மாண்டமாக தெரிஞ்சு கொண்டிருக்குது. இந்த படகுகள் இப்போ நைனாதீவை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்குது. இப்போ நேரம் சரியாக 2:38 ஆகுது. இந்த டைமில் இப்போ படகை ஆக்கள் எடுத்துருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 3/4 மணி தான் 1 மணி பயணம் வந்து இருக்க போது இந்த குறிகாட்டு வானிலேருந்து நெடுந்தீவு நோக்கி எங்களுடைய பயணம்.
இன்றைய தினம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இலவசமாக ஓடுகின்ற நெடுந்தாரை படகுக்கு கொஞ்சம் ஏதோ கோளாறு வந்திருக்கு. அதால் இன்றைய தினம் ஓடையில் போடாக்கி இப்போ சரி செஞ்சுட்டேன். பின்னேறம் அந்த படகு அங்கேருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலே இலவசமாக செய்கின்ற சேவை இந்த படகுகள் தடைபெறுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போ சரி வந்த வழியாக பின்னேறம் இந்த நெடுந்தாரை படகை நாங்கள் நெடுந்தீவிலேருந்து குறிகாட்டுவான் நோக்கி வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த டைமுக்கு அப்படியே நெடுந்தீவுக்கு போய் சேர்ந்துருவோம் சொல்லி நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு நாள் இந்த பயணத்தை மேற்கொள்ளைகள் அவ்வளோ சிரமமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த நேரங்களாக இருக்கலாம், படகு சேவைகளில் இருக்கிற பிரச்சனைகள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய பயணம் இப்படித்தான் இருக்குது. இப்போ நேரம் சரியாக 3:45 ஆகுது. நாங்கள் ஒரு மாதிரி இந்த படகுல பயணம் செய்து நெடுந்தீவுக்கு வந்துட்டோம். எல்லாருமே தங்களுடைய கொண்டு வந்த சாமான்களை இறக்குறதுல அதிவேகமாக இருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய கொண்டு வந்த பைக்குகளையும் வந்து இறக்கணும். இதில் பாருங்க கொண்டு வந்த சாமான்லாம் வாக்கில் இறக்கி கொண்டிக்கணும். படகும் வந்த உடனே இந்த இடத்துல பஸ் சேவையும் வந்துடுதுல பாருங்க. இந்த நெடுந்தீவுக்கான அரச பேருந்து வந்து நிற்குது. இந்த இடத்துல ஒரு விஷயம் போட்டுருக்கு. 2017ஆம் ஆண்டு இந்த இறங்குதுறை புனரமைப்பு செஞ்சது. அதை புனரமைப்பு செய்யக்கில் இருந்த அரசு அதிகாரிகள் அவர்களுடைய பெயர்களும் போட்டு இந்த இடத்துல ஒரு பெயர் பலகை கொண்டு வச்சிருக்கணும். இது 2017ஆம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வேலைகள் புனரமைப்புகள் நடந்தோ என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. அதற்கான ஒரு பெயர் பலகையை பார்த்துக்கொண்டு இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். இப்படியே நாங்கள் நெடுந்தீவு இறங்குதுறையிலேருந்து நெடுந்தீவுக்கு உள்ளே போயிட்டோம். மக்கள் வசிக்கின்ற இந்த பிரதேசங்கள் இந்த வீதிகள்லாம் இப்படியே கொண்டு பாருங்க. நாங்கள் வந்தோடனே முக்கியமாக இந்த கண்ணில் தென் பண்ணுறது இந்த நெடுந்தீவுக்கு உரிய தனித்துவமான மதில்கள். இந்த மதில்களையும் தாண்டி இந்த நெடுந்தீவில் இருக்கிற ஒரு சில ஒழுங்குகளையும் தாண்டி இப்படியே நாங்கள் முக்கியமாக போகிறோம். நாங்கள் தங்குற இடத்துக்கு அங்கே போயிட்டு தான் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்துட்டு நெடுந்தீவு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதுக்கு முன்னுக்கு வருகின்ற வீதியில் இதில் வந்தீங்கன்னா ஒரு தங்குமிட வசதி செஞ்சிருக்கிறோம். இது யார் செஞ்சிருக்கிறோம்னா இந்த நெடுந்தீவு பிரதேச செயலகத்தால் உங்களுக்கான தங்குமிட வசதிகள் இருக்குது. அதோட வேறு ஹோட்டல்கள் எல்லாம் நிறைய ஹோட்டல்கள் இப்போ இந்த இடங்களில் ஏன்டா சுற்றுலாத்துறை இந்த இடத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய மக்கள் இந்த இடங்களை தேடி வருவினோம். ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் வளமையாக வந்தால் தங்குற ஒரு இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3000-3500 வரும். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 7 கட்டில் 8 கட்டில்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் எங்கள் பட்ஜெட்டுக்கும் ஓகேன்றபடியே நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடங்களில் தங்கின அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் மறக்காம கோனில் தெரிவிங்க. இப்படி நாங்கள் எங்கள் தங்குமிடத்தில் இருந்து இப்படியே நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே காலியை முடிப்போம்னு நினைக்கிறோம். வாங்க அப்படியே தொடர்ச்சியாக போ. இப்படியே நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து மாவேலி பெரியதுறை வீதி என்ற அந்த வீதிக்கு போகிறோம். இது நாங்கள் வந்த வீதி தான். நான் படகுலேருந்து இறங்கி வந்தோமே அதே வீதி தான். அந்த வீதியால் போய்ட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டிக்கொண்டு இப்படியே காய்ச்சி கொண்டு போவோம். இந்த வீதியில் முக்கியமாக இருக்கின்றது இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதோட அஞ்சல் அலுவலகம், பாடசாலை, அது மட்டும் இல்லாமல் பிரதேச செயலகம், அதோட இந்த ஊருக்கு கரண்டை வழங்குகிற முக்கியமான இடம் பவர் ஸ்டேஷன், அதெல்லாம் இந்த வீதியிலான் இருக்குது. இந்த வீதியிலெல்லாம் இப்போ 2026 காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வீதிகள் எல்லாம் கொஞ்சம் போடப்பட்டு நல்ல மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த நெடுந்தீவுன்றது நிறைய மரபுரிமை சின்னங்களான பழைய கட்டடங்கள் எல்லாத்தையும் தீவு முழுவதும் கொண்டிருக்குன்னு சொல்லி, அதோட இன்றைக்கு இந்த காலப்பகுதியில் பெரும்பான்மையாக யாருடைய இந்த கட்டடங்கள் நிறைய சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய மாதிரியும் எல்லாம் பேணப்பட்டு வடிவா போட்டுகள் போட்டு இது என்ன விஷயம் என்று காட்டப்பட்டு வச்சிருக்கிறது பெரும்பான்மையாக இந்த காலனித்துவவாதிகளுடைய கட்டடங்களான அவர்கள் இருந்த கட்டடங்கள், அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்கள், அவர்களுடைய நீதிமன்றம், குதிரை வளர்த்த இடம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த காலனித்துவவாதிகளுடைய வரலாற்றை சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு பேணப்பட்டு கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இப்படியான இடங்களை நிறைய வெள்ளைக்காரர்கள் எல்லாம் போயிட்டு பார்ப்பினோம் சுற்றுலா பயணிகளும். அதோட முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிற தமிழ் மக்கள், இந்த தீவை பொறுத்தளவில் இந்த தமிழ் மக்கள் நீண்ட கால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறோம். காலத்துவவாதிகள் இந்த தீவை கைப்பற்றத்துக்கு முன்பிருந்தே அவர்களுக்கான வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக இந்த வெடியரசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அரசனுடைய வரலாறுகள் எல்லாம் 2000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது அப்படி என்று எல்லாம் சொல்லிவினோம். இந்த தமிழ் மக்களுடைய வரலாறுகள், பண்பாடுகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், தொழில்முறைகள் எல்லாமே நாங்கள் தொற்ற முடியாத ஒரு மரபுரிமை சின்னங்களாக இன்று வரைக்கும் மக்கள் பேணிக்கொண்டு வருகிறோம். அதோட இன்றைக்கும் நிறைய ஆலயங்கள் இருக்குது, பழைய ஆலயங்கள் இருக்குது. அவர்களுக்கு உரித்தான நிறைய விஷயங்கள் இந்த தீவு முழுவதும் இன்று வரைக்கும் பிறந்திருக்குன்னு சொல்லலாம்.
அதோடு இந்த நெடுந்தீவில் சுற்றுலாத்துறை சார்ந்து பயணிக்கின்றார்கள். வருகின்ற வெள்ளக்காரருக்கு இந்த கல்லை சீவுறது, அதோட மாட்டு வண்டியில் பயணிக்கிறது, பனங்கிழங்களை பிடுங்குறது அப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், கொண்டே காட்டினோம். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதையும் சொல்லிக்கொண்டு இப்படி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துல போயிட்டு இப்படியே காவலியை வந்து அப்படியே நாங்கள் வந்த வீதியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன், நிறைய காலனித்துவவாதிகளுடைய கட்டிடங்கள், தொல்லியல் தடயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டோகள் எல்லாம் போட்டு நல்ல நிலைமையில் சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இன்றைய காலப்பகுதியில் வச்சிருக்கணும்னு சொல்லி அதில் பாருங்க, இதில் போட் போட்டிருக்கீங்கன்னா நெடுந்து தொல்லியல் மையங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருக்கிற கட்டிடங்களை விடவும் நெடுந்துகளில் இருக்கிற வேறு வேறு இடங்களுடைய கட்டிடங்கள்ன்ற பெயர் எல்லாம் தமிழ், அதோட சிங்களம், ஆங்கிலம்னு சொல்லி 3 மொழியிலையும் போட்டு மெப்புகள் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். புதுசாக வர சுற்றுலா பயணிகளுக்கு இதில் பார்த்து கொண்டு போகிறது இலகுவாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல முக்கியமான 3 கட்டிடம் இருக்கும். நீங்கள் நெடுந்தேக்கு வந்தால் இதுகளுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துருப்பீங்க. வராதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் முக்கியமாக ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது ஹாஸ்பிட்டல், அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல். அதுக்கு பிறகு வந்தாக்களும் அதுகளை பேணி பாதுகாத்து இன்றைக்கு எங்கென்ற ஆக்களும் அதுகளை பாதுகாத்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து வச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இப்போ புனரமைப்பு வேலைகள் வந்து செஞ்சிருக்கணுமோ தெரியலை. ஆனால் இருந்தாலும் கூட மேலால் சுண்ணாம்புகள் அதுகள் அடிச்சிருப்பினோம், ஓடுகள் எதன் உடஞ்சிருந்தால் மாற்றிருப்பினோம். ஆனால் நல்ல இளமையில் இப்போ இருக்குது அந்த காலத்து கட்டிடம் உண்டு. இப்படியே இந்த கட்டிடம் இருக்கின்ற இந்த வளாகம் சுற்றியும் பழைய மதில்களும் இருக்குது. அந்த மதில்களையும் அப்படியே வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடம் கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் இந்த மதில்களும் கட்டியிருக்கணும். இப்படியே நான் இப்போ காட்டின இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகின்ற கட்டிடம் இருக்குது தானே, அது உள்ளுக்கு போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரியான இலைப்பாடுகள் வந்து இன்னும் செய்யலை. அதோட இந்த கட்டடத்துக்கு பார்க்க வரார்கள் இந்த சுவர்களில் வந்து கையில் வைக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஏனெண்டா மணல் மாதிரி அப்படியே கொட்டுணுது. பழைய கட்டிடங்கள்லானே இப்படியே தண்ணிகள் மலைகள் அப்படின்னு சொல்லிப்பட்டு எல்லாம் மணல் மாதிரி கொட்டுனது. ஆனால் அதுகளுக்கு மேலே பூசி அதில் கெடுக்காமல் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கணும். இப்படி இந்த வளாகத்துக்குள்ளே 3 முக்கியமான கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அதோட இந்த வளாகத்துக்குள்ளே வாரத்துக்கு 2-3 இடங்களால் பாதைகளும் இருக்குது. அதில் இது ஒரு பாதை. அந்த காலத்தில் இந்த பாதைகளுக்கால நாட்கள் வந்து இந்த இடங்களில் இந்த வைத்திய சேவைகள், நீதிமன்றம் அதுகளுக்கு வந்திருப்பினம் போடாக்கு. இந்த பழைய சுவர்கள் எல்லாம் ஒரு சில பகுதிகள் எல்லாம் உடைஞ்சு விழுந்துட்டுது. ஆனால் இருந்தாலும் வெஞ்சிய பகுதிகளை ஆக்கள் வச்சிருக்கணும். இதில் எல்லாம் சௌரஞ்சோரமாக எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருந்தக்கோ தெரியலை. இது என்ன இதில் ஒரு முக்கோணமாக இருக்குது. இதுக்குள்ளே எல்லாம் என்னென்ன அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்களோ தெரியலை. இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு காட்டிக்கணும் போகிறோம். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கிணறாக இருந்திருக்குமென்னு சொல்லி. தண்ணி கிண்டினா தண்ணி வரும்போது தெரியலை, எல்லாம் மூடுபட்டு போய் கிடக்கு. பட்ட வடிவில் இருக்குது. கிணறோ என்னவோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்டில் வந்து தெரிவிங்கோ இது என்ன விஷயம்னு சொல்லி. இது சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் தெரிஞ்சாக்கள். இதில் எல்லாம் இந்த கட்டிடங்கள்லாம் இடிஞ்சிடிஞ்சு இருக்கிற கல்லுகள் இருக்குது தானே, இந்த வளாகத்துக்களுக்கு இருக்கிற கல்லுகள் எல்லாத்தையுமே வழிகிடங்களை கொண்டு போகாமல் இந்த இடத்துலையே ஆக்கள் பாதுகாத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் இந்த கட்டிடங்கள்ட உடைஞ்சு விழுந்த பாகங்கள் அதுகளை எடுத்து இதுலேயும் ஒரு வாசல் இருந்ததுக்கு அந்த வாசலுக்கு மதில் மாதிரி மடக்கி வச்சிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் பழைய மதில்ன்றது அப்படியே பார்க்க தெரியுது தானே, பாசிகள் பிடிச்சி எல்லாமே இருக்குது. அதோடு இதுலேயும் ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த பகுதிக்குரிய கட்டிடம் தான் இது. வந்து நான் நினைக்கிறேன் எங்களை நீதிமன்றம் ஒன்று இருக்குது. அதனுடைய நீதிமன்றம் கட்டணம் ஃபுல்லாக இல்லை, அடித்தளம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கொஞ்சம் சுவர்கள்லாம் இருக்குது. அதனோட இணைஞ்ச ஒரு கட்டுற தொகுதியாக இந்த கட்டிடம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு நான் சொன்ன 4-5 பாதை இருக்குன்னு சொல்லி 4-5 பாதை இருக்குது. நான் இப்போ இதோ 3வது பாதை இந்த வளாகத்துக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது பாதைகள். ஒரு சின்ன ஒரு இடம் தான். நான் அதுக்குள்ளே எப்படி வைத்தியசாலையையும் நீதிமன்றத்தையும் நடாத்தினாங்கன்னு சொல்லி தெரியலை. இது வந்து நீதிமன்ற கட்டிடம்னு சொல்லினேன். இந்த கட்டிடம் எல்லாம் இடிஞ்சு விழுந்து அழிவடைஞ்சு இதில் கட்டிடம் இருந்தன்றதுக்கான அடையாளமே இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு அறைகள் மாதிரி பிரிச்சிருக்கிற நிலைப்பாடு இருக்குது. இதில் என்ன 2 அறை பிரிச்சிருக்கணும் அது இருக்குது. ஆனால் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் இதுக்குள்ளே செஞ்சினோம் அப்படின்றது இது தொடர்பாக மேலதிகமான ஆய்வுகள் செய்கிறாக்கள் தேடுறாக்களுக்கு தெரியும். என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அந்த காலங்களெல்லாம் நடந்திருக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்படியே மேலோட்டமாக இன்றைக்கு என்ன மிஞ்சி இருக்குன்றதை பார்த்து கொண்டு போகிறோம். ஒரு நீள வடிவமான ஒரு கட்டிடம் உண்டு. நான் நினைக்கிறேன் கோட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் இந்த காலத்து குற்றம் செய்தாக்கள் எல்லாம் இந்த இடங்களை கொண்டு போய் திருப்பினமே. இதுலேயும் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. எல்லாம் பழைய ஜன்னல்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கணும். ஜன்னல்களில் பாதியை தான் இருக்கலாம் ஒக்கி போய்க்கிடாக்க. அதோட போட்ட கதவுகளையும் காணையில் பழைய கட்டிடம் உண்டு. ஆனால் ஒரு விஷயம் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, இந்த கட்டிடங்களை இப்போ புனரமைப்பு செய்யணும். இதெல்லாம் இந்த இதில் வேறு ரோஸ் கலராக கிடக்கு. இதெல்லாம் புதுசாக இப்போ இவியல் கட்டியிருக்கணும் மக்கள். ஆனால் கருப்பாக இருக்கிறதெல்லாம் பழைய கட்டிடம் தான். இதெல்லாம் கட்டி கொஞ்சம் அதன் அமைப்பை காட்டுறதுக்காக கட்டி வச்சிருக்கணும் போடாக்கு. இதில் பற்றியெல்லாம் நீங்கள் சும்மா நெட்டுகள் அடித்து தேடினீங்கன்னா மேலதிக தகவல்கள் தெரியும். நாங்கள் அதுகளை சொல்லி உங்களை போர் அடிக்க வைக்காமல் இப்படியே பார்த்து கொண்டு போவோம்.
இதில் இந்த இடம் தொடர்பாக விளக்கமும் கொடுத்துருக்கணும். பாராக்கள் ஈஸியாக இது என்னன்னு சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு. இது வந்து 1905ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட கட்டடமாமன்னு சொல்லி போட்டிருக்கணும். இது ஒல்லாந்தர் காலத்தில் இருக்கிற புறாக்கூடு. நீங்கள் எல்லாம் புகைப்படங்கள் எல்லாம் பெரும்பாலான நாங்கள் பார்த்துருப்பீங்கள். நாங்கள் இப்போ புதிய புதிய முடன் கூடுகளில் எல்லாம் புறாவளை வளர்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் நாங்கள் கல்லுகளால் கட்டி சின்ன சின்ன ஓட்டிகள் விட்டு அதுகளுக்கு புறாக்கள் வந்திருக்கிற மாதிரி புறாக்களை வளர்த்துருக்கிறோம். அந்த காலத்தில் புறாக்களை தூது விடுறதுக்காக இவர்கள் பாவிச்சவையாம் என்று சொல்லினோம். அந்த தேவைகளுக்காக தான் இந்த இடத்துல புறா வளர்த்தினோம் என்று சொல்லினோம். இது வந்து இந்த நீதிமன்ற கட்டுறது பக்கத்திலே இருக்குது. அதோட இதில் இந்த புறாக்கூடு சம்பந்தமான விளக்கமும் மக்கள் இதில் போட்டிருக்கணும். முக்கியமாக நாங்கள் இதில் பார்க்க வந்தது இந்த வளாகம் தான். இந்த இடத்தை எப்படி பேடி பாதுகாக்கணும்ன்றது பாருங்க, எப்படி வடிவாக இப்போ இந்த காலத்தில் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி. ஆனால் கட்டடங்கள் சிலதில் பழசாக இருந்தாலும் கூட மேலும் அது அழிவடையாத அளவுக்கு வச்சிருக்கணும். அதோட இந்த சூழல் எல்லாம் எல்லாம் கூட்டி துப்புரவாக்கி விடிய நாங்கள் வரைக்கிலே எல்லாம் கூட்டுற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருந்தோம். ஆக்கள் நடந்து போகிறதுக்கு பாதைகளும் விட்டு நல்ல நிலைமையில் இருக்கு. ஓகே உறவுகளை, இதோடு நாங்கள் இந்த காணொலியை வந்து முடிக்கிறோம். நெடுந்தீவில் நாங்கள் முக்கியமாக சுற்றி பார்க்குற நோக்கத்தோடு 2-3 பேரோடு வந்து நாங்கள் எங்களால் காட்ட முடிஞ்ச ஒரு சில விஷயத்தை காட்டியிருக்கிறோம். அதோட இன்னும் நெடுந்தீவு தொடர்பான மேலதிகமான ஒரு சில காணொலிகள் வந்து வரும். அதையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பாருங்க. நாங்கள் இன்னொரு காணொலி ஊடாக சந்திப்போம்.